ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் பட்டா சிட்டா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இப்போ வந்து புதிய வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி பட்டா சிட்டா FMB டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இ சர்வீசஸ்ன்னு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் தான் இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய வெப்பேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடு அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசு பதிவேடு விவரங்களை பார்வையிடுதல். அதுக்கப்புறம் பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க. ஸோ நம்மளது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், அதாவது புறம்போக்கு நிலங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புல கணக்கெடுப்பு, அதாவது நில வரைபடம் அப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதேமாரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஈஸியாக எதனா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பட்டா சிட்டா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே இதேமாரி ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம், பட்டா சிட்டா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள்ஸ் அந்த கேப்சரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம செலக்ட் பண்ணலாம். மாவட்டம், நெக்ஸ்ட்டு வட்டம், நெக்ஸ்ட்டு கிராமம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. பட்டா எண் தெரிஞ்சால் பட்டா எண், புல எண் அல்லது பெயர் வாரியாக நீங்கள் இந்த 3 ஆப்ஷனில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பட்டா எண் தெரியும் அப்படின்னா நம்ம பட்டா எண்ணை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். புல எண் தெரியும் அப்படின்னா நீங்கள் புல எண் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கூட கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பட்டா எண் தெரியுதுனால நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டோம். சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தாலே உங்களுடைய பட்டா வந்து இதில் வியூ ஆகும். ஸோ என்ன யார் பேர் அப்படின்றத நீங்கள் வெரிஃபை, உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய நேமு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அல்லது சேவ் பண்ணணும், பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன்லேயே சேவ் அஸ் பிடிஎஃப்ல அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அதில் சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டம்லேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி ஹோம் பேஜ் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நில வரைபடம், அதாவது உங்களோட லேண்டோடைய ஸ்கெட்ச் FMBயை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து புல கணக்கெடுப்பு புத்தகம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேம் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம், ஸோ இது 3த்தையும் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய FMB, அதாவது புல எண் வந்து 2 நம்பர் இருக்கும். உட்பிரிவு எண், புல எண் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ புல எண் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. உட்பிரிவு எண்ணை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. புல எண் மட்டும் நீங்கள் இப்போ வந்து உங்கள் லேண்டு மட்டும் நீங்கள் நில வரைபடம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லேண்டை சுற்றி என்னென்ன லேண்ட் இருக்குது அதோடைய ஸ்கெச்சஸும் வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்முடைய லேண்டை மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேண்டை சுற்றி இருக்கிற லேண்டோடைய FMBயும் அதோடைய வரைபடத்தையும் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லேண்டோடைய மெஷர்மெண்ட் மட்டும், ஸோ எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்ட்ரைட்டு, ஸோ நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, வித்து எவ்வளோ அப்படின்றது இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நீங்கள் இது ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களோட நேமு, கிராமம், ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம லேண்டு மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எந்த சர்வே நம்பரில் இருக்கோ அதுமாரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து புல எண் மட்டும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. உட்பிரிவு எண்ணை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணாதீங்க. என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் அந்த கேப்சாவை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புல எண் சுற்றி இருக்கிற
அதோட எஃப்எம்பி வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உட்பிரிவு எண், அதாவது உட்பிரிவு எண்ணை வந்து நம்ம என்டர் பண்ணலை. இப்போ என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லேண்டை சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு, ஸோ பக்கத்து லேண்டில், ஸோ உங்கள் லெஃப்ட்டில் இருக்கிற லேண்டு ஸ்ட்ரெயிட்டு, ஸோ உங்கள் சுற்றி என்னென்ன லேண்டெல்லாம் இருக்குது அப்படின்றதையும், ஸோ அந்த லேண்டை சுற்றி எவ்வளோ அளவு, எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து எல்லா லேண்டு என்னென்ன எத்தனை லேண்டு இருக்குது, அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்றத நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 டைப்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட லேண்டு இது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் உட்பிரிவு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட லேண்டு எல்லாமே மற்ற லேண்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உட்பிரிவு எண்ணை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் நீங்கள் அப்படியே கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி என்னென்ன லேண்ட் இருக்கோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் இதில் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓகே. இப்போ வந்து ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஸோ இதே புது வெப்சைட், அதுக்கும் புது வெப்சைட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து புது வெப்சைட் கிடையாது, நார்மலாக ஒரு வெப்சைட். ஸோ ஆஸ் யூஷுவலாக என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்களோ ஈஸி டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதே வெப்சைட் தான். ஸோ இருந்தாலும் நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ யூஷுவலாக சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஈஸி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய ஜோன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ். ஸோ இது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஈஸி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வில்லேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய புல எண், அதாவது உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர், புல எண்ணை ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டிங்கன்னா கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டோடைய ஈஸி எல்லாமே, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் கொடுத்த டேட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய லேண்டை மட்டும் நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வில்லேஜ் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பிளேஸஸும் இதில் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றத கொடுங்க. ஆடு கொடுக்காதீங்க. ஆடு கொடுத்தா தான் அது கீழே வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் அதேமாதிரி ஆட் ஆகும். ஸோ எத்தனை சப்டிவிஷன் நம்பர் இருக்கானாலும் நீங்கள் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவிஷனில் இருக்கிற எல்லா ஈஸியும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பிடிஎஃபாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஒரு பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்முடைய ஈஸி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஈஸி, பட்டா, சிட்டா, FMB எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.